அந்த இரவு மேகத்திலிருந்து மின்னல் பிளந்தது. நால்வரும் டார்ச் எடுத்து தொழிற்சாலைக்குள் நுழைந்தார்கள். கதவுகள் சடசடக்கும் சத்தம். உடைந்த ஜன்னல்களில் காற்று ஊதி ஊ என்று ஒலி. சுவரில் பூஞ்சை படிந்து பழைய இரத்தக்கரை மாதிரி தழும்புகள். அவங்க உள்ளே சென்று ஆராய ஆரம்பிச்சாங்க. திடீர்னு மேலிருந்து பெண்கள் சிரிப்பு கேட்க ஆரம்பிச்சது. ஹீ ஹீ ஹீ. டா, யாராவது மேல இருக்காங்க போல, அரவிந்த் மெதுவா சொன்னான். ஆனா மேல படிக்கட்டில் யாரும் இல்லை. டார்ச் ஒளி படிக்கட்டின் மூலையில் பட்டு நீண்ட கூந்தலோட ஒரு பெண் வெள்ளை சேலை அணிந்து அமர்ந்திருந்தாள். முகம் கீழே குனிந்து சிரிப்பு மட்டும் கேட்கிறது. மூன்றாம் பாதி உண்மை வெளிப்பாடு. நால்வரும் பயந்தபடி மெதுவா பின்வாங்கினாங்க. திடீர்னு கதவுகள் தானாக மூடிச்சு பூட்டல் சத்தம் கேட்டது. அவர்கள் வெளியே போக முடியவில்லை. அந்த பெண் மெதுவா தலையை தூக்கினாள். அவள் முகம் அரை பக்கம் சதை உரிந்த மாதிரி. காலியான கண். வாயிலிருந்து இரத்தம் வழிகிறது. அவள் குரல், எங்களை சிரிச்சுக்கிட்டீங்களா? இப்போ உங்களுக்கு சிரிப்பு வருதா? ஒவ்வொருத்தரையும் தனித்தனி மூலையில் தள்ளினாள். கார்த்திக்கின் காதில் கத்தினாள், நான் உயிரோட எரிச்சேன் இங்கேயே. தினேஷ் முன்னால் திடீர்னு பழைய தொழிலாளர்கள் தோன்றினார்கள். சிதைந்த உடல், எரிந்த தோல். அரவிந்தின் கால் பிடித்து இழுத்தது தெரியாமலே தரை உடைந்து போனது. ரமேஷ் மட்டும் தைரியமா, நாங்களோட தவறு, எங்களை விடுங்க என்று கத்தினான். கடைசி பகுதி ஓட்டம். அந்த பேய் சில வினாடிகள் அமைதியாக இருந்தது. பின்னர் கூச்சலிட்டு சத்தம் போட்டதும் கதவுகள் தானாக திறந்தன. அந்த நால்வரும் ஓடினார்கள். ஆனா ஓடிக்கிட்டே வெளியே வந்ததும் பார்த்தாங்க, மீண்டும் அதே தொழிற்சாலை கதவு முன்னாடியே நிற்கிறார்கள். ரமேஷ் அலறினான், நாம் எவ்வளவு ஓடியாலும் வெளியே போக முடியாது போலிருக்கு. அந்த நால்வரும் ஒருவரை ஒருவர் பார்த்துக்கிட்டே இருந்தார்கள். அந்த நேரம் பின்பக்கம் அந்த பெண் பேய் சிரிப்பு கேட்டது. ஹி ஹி ஹி. முடிவு. அந்த இரவுக்குப் பிறகு அவர்கள் யாரையும் கிராமத்தில் காணவில்லை. கிராமத்தார் இன்னும் சொல்வார்கள், 4 பேரின் சிரிப்பு, அழுகை இன்னும் அந்த தொழிற்சாலையில் கேட்கும் என்று.